வயசுல இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை பார்த்து எப்படிதான் அவங்க அப்படி பேசுறாங்களோ எனக்கு தெரியல. அவங்க தாத்தா தானே இருந்திருந்தா சத்தியமா அது விட்டுருக்க மாட்டாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த தாத்தாவை. அதனால இது எல்லாம் தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை நான் பார்க்குறது படித்தவர்கள், நல்ல ஆலோசனை உள்ளவர்கள், கடுமையாக பணியாற்றக்கூடியவர்கள், இதெல்லாம் நான் வந்த முந்த நாளே நான் பார்த்துட்டேன். இன்னும் எந்த சந்தேகமும் இல்லை. இது போதும். போய் பணத்தை கொடுத்து இந்த பணம் வச்சுக்கொண்ட திருமணங்கள ஃபார்முலா எல்லாம் இனிமேல் எடுப்படாது. இல்லை இன்னொரு அணியை யாருக்கு உங்க பிரைம் மினிஸ்டர்னா இன்னும் யாரும் சொல்லலை. இன்னைக்கு நான் இப்போதான் உதயநிதி பேசுறது இப்போ வண்டியில் கேட்டுட்டு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இந்த ஜூன் எங்கள் தாத்தாவோட பிறந்தநாள். அப்போ ஜூன் 4ஆம் தேதி இந்த போட்டியே ஸ்டாலின் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தான் அப்படின்றாரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் பிரதமர் வேட்பாளர் அவரா? காமெடி இல்ல, இது மக்களுக்கு சின்ன விஷயம் இல்ல. யாருங்க உங்க பிரதமர் வேட்பாளர்? ஸ்டாலின் அவர்களான எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அவர் பாவம், அவருக்கு முடியாது. உண்மையிலே சொல்றேன், அந்த படத்துல பார்க்க போகும்போது நான் படம் பார்க்கணும், நானும் நடிச்சிருக்கேன் அந்த படத்துல. இருந்தா கூட அவர் ஒரு சித்ராஸ் மாதிரி வைஃப் அப்படி அழகு பார்த்து நான் முதல்ல ரொம்ப பொறுப்புகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, நான் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் இந்த பொறுப்பு என்ன, இதுக்கு மேல பொறுப்பு ஒன்னால எடுத்து செய்ய முடியும்னு எனக்கு தைரியம் சொல்லி ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த தொகுதியில என்ன பிரச்சனை வந்தாலும் நாட்டாமையா நான் கூப்பிடுவேன். இந்த வாய்ப்பளித்து வெற்றிக்காக பாடுபடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.